வழிபாதை டு கால்பந்து ஜோனல். அதில் இன்னைக்கு 5வது நாள். இன்னைக்கு காலைல ஏஞ்சோன்னு ட்ரைனிங்க்கு தேவையான ஜெர்சிலாம் எடுத்து வச்சுட்டு காலைல சாப்பாட்டுக்கு மொறுன்னு 2 தோசை. எங்கடா 2ன்ற 1 மட்டும் தான் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அது என்னன்னா ஒன்னு சாப்பிட்ட அப்புறம் தான் வீடு இருக்கிற ஞாபகமே வந்துச்சு. மதிய சோறு கப்பல பேக்கிஃபைங் மூடிஃபைங்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டா மட்டும் பத்தாது, அங்கிருந்து ஆட்டோ ஏறி காலேஜுக்கு போனோம். காலேஜ் பஸ்ல போற மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட எல்லாம் போவே தேவையில்ல. பஸ் டைரக்டா பின்கேட் வழியா உள்ள போயிடும். ஆனா நார்மல் பஸ்ல போனோம் மெயின் என்ட்ரன்ஸ் வழியா தான் உள்ள போய் ஆகணும். இப்போ இந்த கதையெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, அடையாள அட்டையை கழுத்துல போடலாம்னா உள்ள விட மாட்டாங்க. நான் நார்மல் பஸ்ல வரது தெரிஞ்ச உடனே நம்ம தேனோஸ் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை எங்க இருக்குன்னு கேட்டே இருந்தான். எப்பயுமே லஞ்ச் பிரேக் 12:50 கூடுவாங்க. இப்போ ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் கிளாஸ் போறதால 12:30 விட்டாங்க. அப்படியே உட்காந்து சாப்பிட்டு ஈவினிங்கா ட்ரைனிங்க்கு வந்துட்டேன். நான் கிரவுண்டுக்கு போன 5வது நிமிஷத்துலயே தி மோஸ்ட் டிசிப்ளின்டு பிளேயர் வந்துட்டாப்ல. அது யாரும் இல்ல, நம்ம பாலு கௌசிக். நேத்து ட்ரைனிங்க்கு எவனுமே வரல. அதனால சில பேருக்கு நேத்து நைட்டே ஃபோன் பண்ணி பயங்கரமா வன்மத்தை கக்கிட்டேன். வன்மத்தை கக்கனதை மதிச்சு 2 பேர் வந்திருக்கானுங்க. அப்படியே ஒரு 3 ரவுண்ட் ஓடிட்டு ஸ்ட்ரெச்சிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தோம். சரி டீம்ல ஆள் கம்மியா இருக்காங்களே, புஷ் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் சொல்லி வச்சு வந்தேன். ஆனா ஒருத்தன் திடீர்னு தூக்கி அடிச்சான் லாங் பால். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு ஃபுல்லா புஷ் பாஸ், ட்ரையாங்கிள் பாஸ், இதையே தான் டிஃபரெண்டான காம்பினேஷன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில தான் ஒருத்தன் பெரிய சம்பவம் பார்த்து விட்டான். எனக்கு அப்படியே ஆப்போசிட்ல நீல கலர் சொக்கா போட்டு ஒருத்தன் இருக்கான் பாருங்க. மினி சைஸ் தென்னை மரம் மாதிரியே ஒரு மரம், அதுக்கு பேர் தெரியல. ஏர் பால் அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சான் ஒரு பால், அந்த மரத்துல பால் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. கிரிக்கெட் பசங்க ட்ரைனிங் பண்றாங்க. நானும் நம்ம தோஸ்து விராட் கோலி நின்று ஹெட் கோச் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நான் ஏதோ ஒரு டீம் எல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்றீங்கன்னு கேட்க ஒரு பக்கம் நாங்க இதெல்லாம் பண்ணி இம்ப்ரூவ் பண்றோம்னு சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு ஒரே கூத்தா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி நம்ம ஊருக்கு வந்துட்டு நைட்டு ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டா தொடர்பில் இருக்கவும்.